நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி, நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஹாரோஸ்கோப்பில் குலதெய்வ குற்றம் இருக்கும், எந்த வம்சாவளியில குலதெய்வ குற்றம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதிகப்படியான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பற்றி நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள், அப்போ உங்களோட குழந்தைகளோட ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி, அப்படி இல்லை அப்படின்னா 5ஆம் அதிபதி சாரம் பெற்ற நட்சத்திரம் நவாம்சத்துல நீச்சமாயிட்டா கண்டிப்பா குலதெய்வ குற்றம் அந்த வம்சாவளியில இருக்கும். அப்ப நம்ம எங்க பார்த்துருக்கோம்? ராசியில மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ராசிக்கு பக்கத்துல நவாம்சம்னு ஒன்று இருக்கும். அப்ப நவாம்சத்தை நம்ம பார்க்காம ராசியை மட்டும் வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய நவாம்ச வீடியோக்களும் சொல்லியிருக்கோம். அப்போ உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அவர் சாரம் பெற்ற நட்சத்திர நவாம்சத்தில் நீச்சமாயிடுச்சுன்னா கண்டிப்பாக குலதெய்வ குற்றம் இருக்கும். உதாரணமாக ஒன்று பாருங்க. இப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி சுக்கிரன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம வீடுகளில் பூர நட்சத்திரத்தில் இருந்தால், பூரம் நட்சத்திரத்தில் அந்த சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் இருக்கும்போது நவாம்சத்தில் கன்னி வீட்டில் அந்த பூர நட்சத்திரம் விழும். அப்போ அங்கே போய் நவாம்சத்தில் சுக்கிரன் நீச்சமாயிடுவார். கண்டிப்பாக அந்த வம்சாவளியில் குலதெய்வ குற்றம் இருக்கும். அதே மாதிரி நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமாகும் போதும் அந்த வம்சாவளியில் பெண் தெய்வ குலதெய்வ குற்றம் இருக்கும். அப்போ கன்னி அப்படிங்கிறது பெண்ணோட வீடுகளா? அப்போ அங்கே போய் சுக்கிரன் நீச்சமாகும் போது கண்டிப்பாக அந்த வம்சாவளியில் ஒரு பெண்ணை தெய்வமாக வழிபாடு பண்ணின்னு இருந்திருப்பாங்க. அது இவாளுக்கு தெரியாமல் விட்டுன்னு இருப்பாங்க. அப்போ பெண் தெய்வ குலதெய்வ குற்றம் இருக்கும், பெண் தெய்வத்தை வழிபடாத விட்ட குற்றமும் இருந்துன்னு இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தக்ஷணாயன காலம், உத்தராயண புண்ணிய காலம்னு 2 காலங்கள் இருக்கும். அப்போ வருடந்தோறும் 6 மாதம் உத்தராயணம் வரும், 6 மாதம் தக்ஷிணாயணம் வரும். அப்போ இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற வைகாசி மாதத்துல தான் இந்த பரிகாரத்தை பண்ணும்போது அழகாக வேலை செய்யுது. நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாமே மறந்துடுவா. அப்போ உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற வைகாசி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணினேன்னா இந்த குலதெய்வ குற்றம் விலகும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 21 ஆண்களுக்கும் 21 பெண்களுக்கும் நீங்கள் அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணலாம், ஆடை தானம் பண்ணலாம். உங்களோட வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தானங்கள் செய்துட்டேன்னா இந்த குலதெய்வ குற்றம் விலகி நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வத்தால். அதே மாதிரி பொதுவாக எல்லாரும் கேட்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும். ஒரு ஹாரோஸ்கோப்பி பார்க்கும்போதே எல்லாருக்குமே அரசு உத்தியோகம் அப்படின்னு ஒரு ஆசை தான். அப்போ அரசு உத்தியோகம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா சூரிய பகவான் நன்னா இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சண்டேவும் சிவாலயத்தில் போயிட்டு கோதுமை தான் சூரியனுடைய தானியம். அந்த கோதுமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயசம் செய்யலாம், இல்லை கோதுமையில் பார்த்தீங்கன்னா அல்வா செய்யலாம், இல்லை கோதுமையில் கேசரி செய்யலாம். ஏதாவது ஒரு பதார்த்தங்களை செய்துண்டு நீங்கள் தானம் கொடுத்துட்டே வாங்க. தொடர்ந்து தானம் கொடுத்துட்டே வாங்க. நிறைய பேர் எங்களுக்கு திறமை இருக்குது, நாங்கள் நன்னா மார்க் வாங்குகிறோம், ஆனால் என்னன்னே செய்ய முடியல. அந்த காலகட்டத்தில் எக்ஸாம் எழுதும்போது மார்க் குறைஞ்சி போயிடுது, அரை மார்க்கில் போய்டுறோம், 1 மார்க்கில் போயிடுது அப்படின்னு சொல்லி புலம்புறா இல்லையா? அப்போ திறமைகள் இருந்தும் தோற்று போகிறவா இந்த மாதிரி பரிகாரங்களை தொடர்ந்து செய்துட்டே வந்தெல்லாம் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி சூரியன்னா அப்பா. அப்பா அவகிட்ட போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஆசீர்வாதம் வாங்கணும். திருமணமானவா பார்த்தீங்கன்னா மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதில் கூச்சவே படாமல் நீங்கள் உங்கள் மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்கோ, உங்களுக்கு விரைவில் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தான் பதவி ஸ்தானம், 10ஆம் இடம் தான் மாமியார் ஸ்தானம். அப்போ நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும்,
நாங்கள் இன்னும் ப்ரொமோஷனில் மேலே வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறாளோ, உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் பதவி ஸ்தானம், மாமியார் ஸ்தானங்கிறதுனால மாமியார்கிட்டையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கட்டாயம் கிடைச்சிட்டு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.